Good morning, students. Welcome back to the computer science class. MySQL பார்த்துட்டு இருக்கோம். நம்ம MySQL அப்படிங்கிற டாப்பிக்கில் லெசனில் எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, தென் அதுக்குள்ளே டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு அடிப்படையாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்ரி டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் டு கிரியேட் டேட்டாபேஸ். டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்லாம் டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். டேட்டாபேஸ்க்குள்ளே டேட்டாவை கொண்டு டேரெக்டாக கொட்டி வைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும், டேபிள்ஸ்குள்ளே ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் செய்யணும். ஸோ இதுக்குன்னு சில காம்பனன்ட்ஸ் இருக்குது அந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்லேயே. அந்த காம்பனன்ட்ஸில் இருக்கக்கூடிய சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பார்த்துருக்கோம், டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், ஒன்ஸ் MySQL ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் நேம், இது நீங்கள் கொடுக்குற பேரில் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிரும் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேரில். சப்போஸ் டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சாங்க நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ டேட்டாபேசஸ் செமிகோலன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் காமிச்சிடும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், நீங்கள் பழைய வீடியோ வேணாலும் நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். சரி, நிறைய டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா இப்போ கரண்ட்டாக க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொன்னால் போதும், யூஸ் டேட்டாபேஸ் நேம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டேட்டாபேஸுக்குள்ளே டேபிள்ஸ் இன்செர்ட் க்ரியேட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், உள்ள ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே இது அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், யூஸ் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் நேம் செமிகோலன், அவ்வளோதான். இல்லை நான் டேட்டாபேஸில் காமிச்சு வேறு டேட்டாபேஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்து நீங்கள் செமிகோலன் கொடுத்துக்கலாம், ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேட்டாபேஸாக இருந்தால். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதை அப்படியே நேற்று ஓப்பன் பண்ணதையும் கூட நம்ம அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். சர்வர் MySQL console root enter. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஷோ DATABASES. ஸோ நாம் கிரியேட் பண்ணது சாம்பிள் டெஸ்ட் அப்படிங்கிற 2 டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். சாம்பிள் டெஸ்ட், இதில் டெஸ்ட்டில் மட்டும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இப்போ நான் என்ன சொல்லணும், ஏற்கனவே கிரியேட் பண்ணிக்கிறனால யூஸ் TEST செமிகோலன். இப்போ இங்கே என்ன சொல்கிறேன், ஸோ TABLESS என்ன டேபிள் ஏற்கனவே இருக்குன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா டெஸ்கிரைப், CRI டெஸ்கிரைப்னு ஃபுல்லாகவும் டைப் பண்ணலாம், அல்லது டெஸ்க் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம என்ன கொடுக்கலாம், அந்த டேபிள் நேமை கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட் செமிகோலன். அப்படின்னா நம்ம எத்தனை மொத்தம் 5 ஃபீல்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம் அந்த டேபிளுக்குள்ளே. சரி, இதை இன்னும் நம்ம க்ரியேட் பண்ண கமாண்டே பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே கொடுக்கணும், ஷோ கிரியேட் TABLE டேபிள் ஸ்டூடெண்ட் செமிகோலன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கொரி கமாண்ட், எந்த கமாண்டு கொடுத்து நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணீங்களோ அதை அப்படியே பார்க்கலாம். சரிங்களா. சரி, இப்போ நம்ம இங்கே டிஃபால்ட் நல் நம்ம டிஃபால்ட்டாக நேற்று கொடுக்கவே இல்லை, அதனால் டிஃபால்ட் நல்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சரி, இப்போ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்குள்ளே நாம் உள்ளே போய் எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்குள்ளே டேபிள்ஸ் இருக்கும், டேபிள் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கணும். ஏற்கனவே இருந்தால் இருந்த டேபிளை நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், நிறையா வேலை செய்யலாம். ஸோ இதுக்கு நம்ம நேற்று பார்த்த கமெண்ட்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு ஷோ பண்ணுறது, எந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ணுறேன், தென் க்ரியேட் டேபிள்னு சொல்லி நான் டேபிள் க்ரியேட் பண்ணலாம், எந்த டேட்டாபேஸ்க்குள்ளே வேணாலும் அது என்ன பேர் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். 12 CS பேரில் க்ரியேட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டேபிள்ஸ்னால் டேபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு காமிக்குது. டெஸ்க் அப்படின்னு சொல்லும்போது உடைய டெஸ்கிரிப்ஷனை காமிக்குது, க்ரியேட் டேபிள்.
ஷோன்னு சொன்னாலும் அது என்னென்ன கமாண்ட் வழியாக நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுமோ அதை அப்படியே ஷோ பண்ணும். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் நேற்று பார்த்த அந்த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே திரும்ப இருக்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் டேபிள் 12CS அப்படின்னு ஒரு பேரில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். என்ன பேரில்? 12CS அப்படிங்கிற பேரில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளுக்குள்ளே காலம் நேம் என்னென்ன காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். அட்மிஷன் நம்பர், நாட் நல், பிரைமரி கீ. அதாவது எம்டியாக இருக்க முடியாது. பிரைமரி கீனா யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கணும். சரியா? இது ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும்தான் பிரைமரி கீ வர முடியும். அதனால் ஒன்று மட்டும்தான். சரி, நேம்னு அடுத்த ஃபீல்டு, ரெண்டாவது ஃபீல்டு, அதுவும் நாட் நல், அதுவும் எம்டியாக இருக்க முடியாது. மேக்ஸிமம் 20 லெட்டர் கொடுக்கலாம். ஜெண்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ கன்ஸ்டன்ட் எம்னு கொடுத்துட்டேன். அப்போ நான் வேல்யூ கொடுக்கலினாலும் அங்கே மேலுங்கிற வேல்யூ அசைன் ஆயிரும். ஏஜ் அப்படிங்கிறதுல செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 21க்கு கீழே அல்லது 21க்கு ஈக்குவலாக இருக்கலாம். பிளேஸ் அப்படிங்கிறது 10 எழுத்து யூனிக்னு கொடுத்துட்டேன். யூனிக்னு கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, யூனிக்னு கொடுத்துட்டா என்ன ஆகும், அது யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த யூனிக்ங்கிறத இப்போ எடுத்துட்றேன். சரிங்களா? யூனிக் கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா யூனிக்கும் பிரைமரி கீ ஒன்று தான். அதனால் நம்ம பிரைமரி கீலேயே செக் பண்ணிக்கலாம். அது எம்டியாகவும் இருக்க முடியாது. அதே மாதிரி திரும்பவும் அதே வேல்யூ திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. சரி, இப்போ இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். 12CSங்கிற டேபிள் நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். இதில் MySQL டெஸ்ட்டுங்கிற டேட்டா பேஸுக்குள்ளேயே 12CSங்கிற அந்த இதுக்குள்ளேயே நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், MySQL கிரியேட் டேபிள் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணுறேன். சரி, இப்போ கிரியேட் டேபிளில் 12CSல இந்த டீட்டெயில்ஸோடு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கு, எரர், யூ ஹேவ் எரர் யுவர் SQL syntax, check manual that corresponds to your SQL server version in the right side of the near equal to M. Age integer 10 at line 1. என்ன தப்பு இருக்கு? ஸோ இந்த கொட்டேஷனில் இந்த சிம்பிள், டபுள் கொட்டேஷன் சிம்பிள் வந்து வேறு சிம்பிளாக இருந்தது. அதுதான் இஷ்யூ, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திரும்பவும் அதே டேபிளில் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணுறதுக்கு நாம் MySQL போகிறோம். அதே தான், க்ரியேட் டேபிள் எல்லாமே அதே தான். மறுபடியும் எம்ல எரர் சொல்லுதான். ஒரே நிமிடம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல டிஃபால்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவல் டு வரக்கூடாது. உங்கள் புக்கில் ஈக்குவல் டு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. அதை எடுத்துருங்க. இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஈக்குவல்ட்டே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஈக்குவல் டு கிடையாது. அந்த இடத்துல வர ஈக்குவல் டு கிடையாது. சரிங்களா? அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வர இந்த ஈக்குவல்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு கன்ஸ்ட்ரெயினில் ஒரு மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. இந்த செக் கன்ஸ்ட்ரெயினில், இந்த செக் கன்ஸ்ட்ரெயினில் இந்த ப்ராக்கெட் இங்கே வராது. அதாவது இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராக்கெட் செக்குங்கிற அந்த கீவேர்டுக்கு அப்புறம் தான் ப்ராக்கெட் வரணும். இதுதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். இங்கே மறுபடியும் அந்த ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த காலம் நேம் வரணும், செக். அதாவது நான் இங்கே கொடுத்துக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் செக். திரும்ப இதே காலம் நேம், ஏஜுங்கிற காலம் நேம் என்னவா இருக்குது, இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 21 இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான கண்டிஷன். உங்கள் புக்கில் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, செக் கன்ஸ்ட்ரெயினும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த SQL கமாண்டில்
நம்ம அந்த இதை க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி என்டர் கொடுத்த உடனே க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஷோ டேபிள்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, ஷோ டேபிள்ஸ் 12 CS ஒரு டேபிள் இருக்குது. இப்போ 12 CS டிஸ்கிரிப்ஷன் 12 CS செமிகோலன் பார்த்தீங்கன்னாவே வந்துடுது. ஒரு கீ பிரைமரி கீயாக இருக்குது, நம்ம கொடுத்த மாதிரியே நல் இங்கே டிஃபால்ட் வேல்யூ எம், ஜெண்டருக்கு மட்டும் எம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம எம் வேல்யூ தானாகவே நம்ம ஜெண்டர் வேல்யூ கொடுக்கலைன்னா இன்செர்ட் ஆயிரும். சரி, இந்த டேபிளுக்குள்ளே ஏதாவது இருக்கா, டேட்டா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னது டேபிள் நேம் 12 CS செமிகோலன் எம்டி தான் இருக்குது. டேபிளுக்குள்ளே டேட்டா என்ன யாரும் இன்செர்ட் பண்ணல. சரி, அதை எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதா நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ இந்த இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்செர்ட் கமாண்ட் ஹெல்ப்ஸ் ஆட் நியூ டேட்டா டு த டேட்டாபேஸ் டேபிள், அதாவது ஆட் நியூ ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாபேஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ண டேபிளுக்குள்ளே பர்டிகுலர் டேபிளுக்குள்ளே ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்செர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இது டிஎம்எல் கமாண்டில் ரொம்ப முக்கியமான கமாண்ட். டிஎம்எல் கமாண்டில் நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது, அதில் இன்செர்ட் கமாண்டுங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்செர்ட் இன்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இன்செர்ட் ஸ்பேஸ் இன்ட்டுங்கிற கீவேர்டு, தென் எந்த டேபிளுக்குள்ளே நாம் க்ரியேட் பண்ணோமோ அந்த டேபிளுடைய பேர் கம்பல்சரியாக கொடுக்கணும். காலம் லிஸ்ட் ஆப்ஷனல், கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலாலும் இல்லை. கொடுக்கல அப்படின்னா அதே ஆர்டரில் எல்லா ஃபீல்டுக்குமே வேல்யூ அனுப்பணும். இப்போ நம்ம எத்தனை ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம டேபிளுக்கு 12 CSங்கிற டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர் 3, 4 ஏஜ், 5 பிளேஸ். இப்போ இந்த 5 ஃபீல்டுக்குமே வேல்யூ கொடுக்கணும். ஒவ்வொரு ரோவும் என்ட்ரி பண்ணணும். எப்போது காலம் லிஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னா, காலம் லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா சில காலத்துக்கு சில ஃபீல்டுக்கு வேல்யூ கொடுக்காமல் இருக்கலாம். சரி, ஓகே, அப்படி கொடுக்காத பட்சத்தில் அல்லது ஆர்டர் மாற்றுற பட்சத்தில் இங்கே காலம் லிஸ்ட் கம்பல்சரியாக கொடுக்கணும். தென் வேல்யூஸுங்கிற கீவேர்டு அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கான வேல்யூவும் செப்பரேட் பை கமா கொடுத்து கொடுக்கணும். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்செர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஸோ இந்த காலம் எல்லாம் வேல்யூஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அட்மிஷன் நம்பர் 100ங்கிற வேல்யூ, அடுத்து வந்து அனீஷுங்கிறது நேம், அதுக்கடுத்து எம்ங்கிறது ஜெண்டர், அதுக்கடுத்து 17ங்கிறது ஏஜ், அதுக்கடுத்து சென்னைங்கிறது பிளேஸ். ஸோ இது எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. இதில் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் கொட்டேஷனில் கொடுக்க தேவையில்லை. டெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே கொட்டேஷன் கொடுக்கணும். சிங்கிள் கொட்டேஷன் ஒரு டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். இப்போ அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு ரோ இன்செர்ட் பண்ணியிருக்காங்க, 2 ரோ இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் ரோ இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். இன்செர்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேம், வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, காலமே கொடுக்கல. பட் அதே வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாசிபிளா? எஸ், பாசிபிள். ஸோ டேபிளுக்கு கூடிய ஃபீல்டு நேம் ஆர்டர்லேயே வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால், எல்லா ஃபீல்டுக்கும் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால், சேம் ஆர்டர் ஆல் ஃபீல்ட்ஸ் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால், நாம் அந்த காலம் நேமை இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வேல்யூஸுங்கிற அந்த டேபிள் நேம் வேல்யூஸுங்கிற கீவேர்டுக்கு இடையில் காலம் லிஸ்ட்டை இன்செர்ட் பண்ண தேவையில்லை. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்செர்ட் இன்ட்டுங்கிற கீவேர்ட், டேபிள் நேம், தென் காலம் லிஸ்ட் ஆப்ஷனல் இஃப் யூ கிவ் in the same order as the table is designed and all field values means தேவையில்லை. ஸோ 5 ஃபீல்ட்ஸ்னால் இங்கே 5 வேல்யூஸுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் 5 வேல்யூஸ் செப்பரேட் பை கமா. நியூமரிக் வேல்யூஸ் எப்படி கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூஸ்னால் மட்டும் வித்தின் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கணும். டெக்ஸ்ட் வேல்யூனா கொட்டேஷனுக்குள்ளே இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்செர்ட் இப்போ 3 காலத்துக்கு தான் வேல்யூ கொடுக்குறாங்க. 103 ஆயுஷ் டெல்லி. அப்போது ஏஜும் இதுவும் வேல்யூஸ் கொடுக்கல. அப்போ அங்கே டிஃபால்ட் கொடுத்துருந்தோன்னா டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். த எபோ கமாண்ட் இந்த ஃபாலோயிங் ரெக்கார்ட் டிஃபால்ட் வேல்யூஸ் எம் ஃபார் ஜெண்டர் ஏஜ் 18 எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் வேல்யூவே கொடுக்கலினாலும் தானே அங்கே டிஃபால்ட் அசைன் பண்ணதுனால டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருந்தது. இப்போ நம்மளும் அதே மாதிரி நம்ம
டேபிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். நம்ம 12 சிஎஸ்ங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். எப்படியெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் இன்ட்டு இதை அப்படியே இன்சர்ட் பண்ணுறோம். ராஜா அப்படிங்கிறது அதே 5 வேல்யூ ராஜா அப்படின்னு கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் கொட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ கொட்டேஷன் நான் திருப்பி இருக்க கொடுத்துட்றேன். சிங்கிள் கொட்டேஷன், single quotation, single quotation, Chennai, single quotation, single quotation. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்செர்ட் பண்ணலாம். இதை இன்செர்ட் இன்ட்டு கமாண்டை நான் அப்படியே இங்கே என்ன பண்ணுறேன், MySQL இன்செர்ட் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். ஒரு ரோ இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 12 CS போட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்துடுச்சு. உள்ள ஒரு ரோ அப்ளை என்ன காமிச்சிது, இதுக்கு முன்னாடி பார்த்ததில் என்ன காமிச்சிது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நீங்கள் கொடுக்கும்போது எம்டி செட்னு காமிச்சிது. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதே 12 CSங்கிற டேபிளில் ஒரு ரோ இன்செர்ட் பண்ணிட்டதுனால காமிக்குது. ஸோ அதே ஆர்டரில் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இன்னொரு ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன். சரியா, இந்த ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணும்போது இங்கே கொட்டேஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா புக்கிலேருந்து காப்பி பண்ண கேரக்டர் வேறு. சிங்கிள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன். ஓகே, இப்போ இந்த கமாண்டை இன்செர்ட் பண்ணி ரெண்டாவது ரோ இன்செர்ட் பண்ணுறேன். காப்பி, இங்கே MySQL போய் நான் ரெண்டாவது ரோ இன்செர்ட் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். இன்செர்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தா 2 ரோ இன்செர்ட் ஆகிருக்கு. 1 or 2 100ன்னு ஒரு ரோ இன்செர்ட் ஆகிடுச்சு. 102ன்னு அட்மிஷன் நம்பர் பேஸ் பண்ணி ஒரு ரோ இன்செர்ட் ஆகிருக்கு. நான் என்ன ஆர்டர் என்ன டீட்டெயில் கொடுத்தனோ அதே டீட்டெயிலில் இன்செர்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே காலம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். காலம் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், அதனுடைய வேல்யூஸும் கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ இது இல்லாமல் கொடுக்கலாமா, காலம் லிஸ்ட் இல்லாமல் அதே ஆர்டரில் கொடுக்கும்போது இல்லாமல் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ அதே ஆர்டரில் கொடுக்குற மாதிரி இன்னொன்று கொடுத்து பார்க்கலாம். என்ன கொடுக்குறோம், இப்போ அரசன் அப்படிங்கிற ஒரு டேட்டா. இப்போ இந்த டேட்டா நான் என்ன பண்ணுறேன், காலம் லிஸ்ட்டே எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா நான் எல்லா காலத்துக்கும் கொடுக்குற வேல்யூ கொடுக்குறேன். அதே ஆர்டரில் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன கொடுக்க தேவையில்லை, அந்த காலம் நேம்ஸ் லிஸ்ட்டு நான் என்ன பண்ண தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. ஆர்டரை மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்தாலோ அல்லது சில காலம்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்காத மாதிரி இருந்தாலோ மட்டும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸை கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், ஒரு ரோ இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்து பார்த்தோம்னா என்ன வருது, 3 ரோ இன்செர்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்கோம், பிரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ திரும்ப அட்மிஷன் நம்பர் அதே நம்பரில் ஒன்று இன்செர்ட் பண்ண முடியாதா, செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ இன்செர்ட் இன்ட்டு அட்மிஷன் நம்பர் இப்போ 100ன்னு வந்துருச்சு. இப்போ இதே டயலாக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றுறேன், ஜஸ்ட்டு மாற்றுறேன். ராஜாவுக்கு பதிலாக ராஜூன்னு வைக்கிறேன். அதே 100ன்னு வைக்கிறேன். அதே எம்னு இருக்கட்டும். அதே 17 அல்லது ஏதாவது வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம். ஒரு 19 வச்சுக்குவோம். இப்போ நான் இன்செர்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லும்னா எரர் சொல்லும். ஏன் சொல்லும் அப்படின்னா டூப்ளிகேட் என்ட்ரி 100 ஃபார் கீ பிரைமரி. ஸோ அட்மிஷன் நம்பர் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ பிரைமரி கீ இருக்கிறதுனால அதை இன்செர்ட் பண்ண முடியாது. அதே பிரைமரி கீ நம்பரோட 100ங்கிற நம்பர், ஏன்னா 100ங்கிற அட்மிஷன் நம்பர் ஏற்கனவே இருக்குது, அதனால் அது எரர் சொல்லிடுச்சு. ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி அலோவ் பண்ணலை, பிரைமரி கீன்னு அட்மிஷன் நம்பர் செட் பண்ணிக்கிறனால. சரிங்களா, சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு வேல்யூ இல்லாமல் கொடுத்து பார்க்கலாமா, இப்போ டிஃபால்ட் வேல்யூ இல்லாமல் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னா அதுவும் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
3 காலம் மட்டும் கொடுத்து அந்த காலத்துக்கு மட்டும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா காலத்துக்கும் வேல்யூ கொடுக்கல. இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து பார்க்கலாம். அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்து நம்ம கொடுக்க முடியுமா? ஸோ அந்த கொட்டேஷன்ஸை கரெக்ட் பண்ணாமல் விட்டாச்சு. அதுதான் இஷ்யூ, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கு, இங்கே அரசி, டெல்லி. இப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த கமாண்டை காப்பி பண்ணி இப்போ நான் சில காலத்துக்கு மட்டும் வேல்யூஸ் ஆட் பண்ணுறேன். இது பாசிபிளா அப்படின்னா எஸ். இப்போ செலக்ட் ஸ்டார் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா என்ன வருது, 4 ரோ இன்செட் ஆகிருக்கு. கடைசியாக கொடுத்த 103 வந்திருக்கு, அரசி வந்திருக்கு, டெல்லி வந்திருக்கு, அரசி டெல்லி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஏஜ் வேல்யூ நல்னு வந்திருக்கு, ஜெண்டர் வேல்யூ மேல் வந்திருக்கு. நான் ஜெண்டரே கொடுக்கல, ஸோ ஏஜும் கொடுக்கல. ஸோ ஏஜ் வந்து நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து ஏஜுக்கு கொடுக்கல க்ரியேட் பண்ணும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், என்ன கொடுத்துருக்கேன், டேபிள் க்ரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கேன், டிஃபால்ட் எம்னு கொடுத்துருக்கேன். ஜெண்டருடைய டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கேன், எம். அதனால் வேல்யூ கொடுக்கலினாலும் எம்ங்கிறது அசைன் ஆயிடுச்சு. ஏஜ் கொடுக்கல, பட் லெஸ் தேன் 21 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதையும் செக் பண்ணி பார்த்தலாம், செக் கன்ஸ்ட்ரெயின் ஒர்க் ஆகுதான்னு. நல்னு வந்துருச்சு, ஏஜ் கொடுக்கறதுனால என்ன வந்துருச்சு, நல்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே 105ங்கிற வேல்யூ, 105 இல்லை வேணா அது இன்செட் ஆகாது. இதை வந்து என்ன மாற்ற, ராஜுவுக்கு பதிலாக ரகுன்னு மாற்றிடுறேன். மேல் 19க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், ஒரு 25ன்னு கொடுங்க. இப்போ இன்செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்செட் ஆகாது. ஏன்னா 105ங்கிறது பிரைமரி கீ. ஓகே, அங்கே 105ல் எதுவும் வரல, எடுத்துக்கும். ரகுவும் எடுத்துக்கும், மேல் நம்ம மேலுங்கிற வேல்யூ கொடுத்துட்டு தான் எடுத்துக்கும். ஓகே, 25ங்கிறத எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா 25ங்கிறது செக் கண்டிஷனில் தப்பாயிருது. Okay, 25 அக்செப்ட் பண்ணியிருக்குது. என்ன கொடுத்துருக்கோம் செக் கன்ஸ்ட்ரெயினில், ஏஜ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 21 தான் கொடுத்துருக்கோம், கிரேட்டர் தான் கொடுக்கல. பட் இருந்தாலும் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. சரி, ஓகே, அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஆனால் 25க்கு மேலே அக்செப்ட் பண்ணக்கூடாது தான். நம்ம கண்டிஷன்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்கோம் இந்த புக்லேயே, அதுதான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் இப்படி வரல அப்படிங்கிறத நாம் அடுத்த கிளாஸில் உனக்கு தெளிவாக பார்த்துட்டு சொல்லிடுறேன். செக் கன்ஸ்ட்ரெயின் இந்த ஏஜ் ஃபீல்ட் வேர் வேல்யூஸ் ஆஃப் தி ஏஜ் மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19 தான் இருக்கணும். நாங்கள் 19க்கு பதிலாக நான் 21 கொடுத்துருந்தேன். சரியா, 21 கொடுத்ததுனால அங்கே என்னவாக இருக்கணும் அப்படின்னா 21க்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. போனால் யாரும் சொல்லணும், சொல்லலை, அது என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. இப்போ அடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து சில கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ டேபிளில் என்னென்ன கமெண்ட்ஸ் டிஎம்எல்ல பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கமெண்ட் இன்செட் இன்டூ அப்படிங்கிற கமெண்ட் மட்டும் பார்த்துருக்கீங்க. இன்செட் இன்டூ டேபிள் நேம், லிஸ்ட் ஆஃப் காலம் நேம்ஸ், வேல்யூஸ் கீவேர்டு, லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா. இப்போ அடுத்தது நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, delete command பார்க்கணும். இப்போ insert command என்ன பண்ணால் fields omitted will have either default values or defined by null value. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. insert commandல நீங்கள் ஃபீல்டுக்கு வேல்யூ omit பண்ணும்போது அது default value எடுத்துக்கும், இல்லைன்னா என்ன வேல்யூ எடுத்துக்குது, null value எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபீல்டு டிசைன் பண்ண ஃபீல்டில் சில ஃபீல்டுக்கு இன்செர்ட் இன்டூவில் வேல்யூ கொடுக்காத விடும்போது நல் வேல்யூ அல்லது டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ டெலீட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டெலீட் கமாண்டை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துடலாம். டெலீட் இங்கே கொடுத்து வைக்கிறோம்.
delete command என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு insert command என்ன பண்ணுறோம் ஒரு row insert பண்ணுறதுக்கு delete command என்ன பண்ணுறோம் ஒரு row delete பண்ணுறதுக்கு இப்போ delete என்ன கொடுக்கலாம்னா ஸ்டார் இப்போ எப்படி select star from table கொடுத்தோமோ அது மாதிரி delete star from table நேம் கொடுத்தோம்னா எல்லா ரோவுமே delete ஆகும் ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும் delete பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் கண்டிஷன் நான் அது இப்போ கொடுக்க முடியாது இப்போ நான் வேணால் ஒரு சாம்பிளுக்கு ஒன்று வேணால் செஞ்சு காமிக்கலாம் delete from table name where condition கொடுக்கலாம் condition கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் அதாவது delete from table name where admission number is equal to 104 அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் delete ஆகும் இப்போ நம்ம இதை டெமோ பண்ணி காமிக்கலாம் அப்படின்னா delete from 12cs delete from 12cs என்ன கொடுக்குறோம் where admin number is equal to கடைசி இன்செர்ட் பண்ணதை நம்ம delete பண்ணுறதா வச்சுக்குவோம் செமிகோலன் ஒன் ரோ அஃபெக்டட் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்து பார்த்தா என்ன வருது அந்த 105ங்கிற ரெக்கார்டு இல்லை 4 ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா இது ஒரு ரெக்கார்டு இதே delete select star from table name கொடுத்த மாதிரி delete star from table name கொடுத்தா எல்லா ரெக்கார்டுமே delete ஆகும் அதான் delete command அப்படியும் யூஸ் பண்ணலாம் அதையும் கொடுத்துருப்பாங்க இப்போ delete star from student கொடுத்தா table will be empty now and could be destroyed using drop command யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் table delete பண்ணிடலாம் ஓகேங்களா அது delete command ஸோ delete commandல என்ன பண்ணு delete from insert intoங்கிற மாதிரி delete from ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணணும் தென் டேபிள் நேம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி தென் கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும் ஓகேங்களா இப்போ வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 15 எல்லா ரெக்கார்டும் delete ஆகும் 15க்கு மேலே ஏஜ் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்லாம் delete ஆகும் அந்த மாதிரி தான் தென் அப்டேட் கமாண்ட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்டேட் கமாண்ட்ஸ் நம்ம சில வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த அப்டேட் கமாண்டை யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இன்செர்ட் பண்ணிக்கிற ரோலை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசி அப்படிங்கிறது மேல் ஜெண்டர்லேயே இருக்குது இப்போ அரசிங்கிறத வந்து நம்ம என்ன ஜெண்டர் மாற்றணும் டிஃபால்ட் நான் வேல்யூ கொடுக்கறதுனால டிஃபால்ட்டாக அது எம்மில் வந்துருச்சு அதே மாதிரி ஏஜ் செட் ஆகலை இப்போ இந்த ரெண்டுக்கும் நான் ஏஜ் செட் பண்ணால் அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணலாம் அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் இப்போ அப்டேட் செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 வேர் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு பெங்களூர் இது ஒரு கமாண்ட் இருக்குது update table name set age is equal to 20 where அப்போ பெங்களூருங்கிற பிளேஸில் வர எங்களுடைய ஏஜ் வந்து 20ன்னு மாற்றணும் ஏற்கனவே அங்கே என்ன இருக்குது நம்ம பார்த்துக்கிற பெங்களூருங்கிற பிளேஸில் இருக்கிற ஏஜ் 17 இருக்குது அதை நாம் எப்படி மாற்றலாம் டபுள் கொட்டேஷன் வந்து மாற்றணும் ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பார்த்தோம்னா அந்த பெங்களூர் ஏஜ் இதுக்கு முன்னாடி 17 இருந்துச்சு இங்கே ஏஜ் என்ன மாதிரி இருக்குது 20 மாதிரி இருக்குது இதை அப்டேட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த அரசிக்கு நம்ம ரெண்டு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்டேட் 12cs செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 இருந்துட்டு போகுது என்ன கொடுக்கலாம் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும் என்டிஆர் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனில் எஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 28 20 ஆர் ஏதாவது ஒரு வேல்யூ 25 அப்படின்னு கொடுக்குறோம் வேறு பிளேஸையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பிளேஸ் வேறு பிளேஸ் அல்ல வேர் அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 103 ADMNO is equal to is equal to 103 தான அரசி இருக்கு ரைட் ஓகே
error. Age is equal to 25. Space. HRE where admission number is equal to 103. திரும்பவும் அதே எரர் சொல்லுது. Gender is equal to என்ன கொடுத்துருக்காங்க, சாரி கம்மா கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். கம்மா சேஞ்ச் ஆச்சு. பழைய கமாண்ட் போகிறதுக்கு அப்பேரோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்பேரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் போய்க்கலாம். இந்த செலக்ட் பண்ணும்போது அதுக்காக அப்பேரோ டவுன் ஏரோ அவ்வளோதான். டைப் பண்ண கமெண்ட்டை திரும்ப திரும்ப டைப் பண்ண வேண்டியதில்லை எஸ்கியூஎல்ல, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபீமேலில் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏஜ் 25ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் கமெண்ட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்டேட் பண்ணும்போது கமா கொடுக்கணும். இங்கே ரெண்டு இது நம்ம பார்த்துட்டோம். அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 102 பார்த்துட்டோம், செக் பண்ணிட்டோம். சரி, ஓகே. அப்டேட் கமாண்ட், அப்டேட் டேபிள் நேம், செட் லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நியூ வேல்யூஸ் வேர் விச் ரெக்கார்ட் டு பி சேஞ்சு, அதனுடைய கண்டிஷன் அதை நம்ம கொடுக்கணும். சரிங்களா, இது அப்டேட். இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்டேட் டேபிள் நேம், செட் காலம் நேம் வேல்யூ, காலம் நேம் வேல்யூ, காலம் நேம் வேல்யூ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எந்தெந்த காலத்துக்கு என்ன வேல்யூவா நியூ வேல்யூ அப்டேட் பண்ணணும். வேர் கண்டிஷன், இந்த கண்டிஷனில் எந்த ரெக்கார்டை மாற்றணும். இது சிங்கிள் ரெக்கார்டாக இருக்கலாம், நிறையா ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம். வேறு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துட்டிங்கன்னா ஏஜ் 15 வர எல்லாத்துக்குமே காலம் நேம், இங்கே கொடுத்துக்கிற காலம் நேம் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஒரு ரெக்கார்டுக்கு மட்டும் அப்டேட் பண்ணாலும் பண்ணலாம், எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதே செட்டுக்கு வேறு அட்மிஷன் நம்பர். ஸோ அடுத்து நம்ம என்ன கமாண்ட் பார்க்குறோம் அப்படின்னா டிடிஎல் கமாண்ட் பார்க்குறோம். டிடிஎல் கமாண்ட் ஆல்டர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து டிஎம்எல் கமாண்ட், அப்டேட்டு, டெலீட்டு, இன்செட்டு. ஸோ உள்ளே இன்செட் பண்ணுறது, இன்செட் பண்ணதை டெலீட் பண்ணுறது, அல்லது இன்செட் பண்ணுறதை ஆல்டர் பண்ணுறது. இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்டேட். இந்த 3 கமெண்ட்ஸும் என்ன கமெண்ட்ஸில் பார்த்தோம், நம்ம டிஎம்எல்ல பார்த்தோம். இப்போ அடுத்து டிடிஎல்ல அடுத்த கமாண்ட் ஒரு கமாண்ட் பார்க்குறோம். என்ன கமாண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்டர் கமாண்ட். இந்த ஆல்டர் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்டர் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு ஆல்டர் த டேபிள் ஸ்ட்ரக்சர். முக்கியம், இந்த டேபிள் டிசைன் அல்லது ஸ்ட்ரக்சர் ஆல்டர் பண்ணுறது. அப்டேட்னா ரெக்கார்டு அப்டேட் பண்ணுது. ஆல்டர்னா இந்த காலம் நேம் இருக்கு இல்லைங்களா, இந்த காலத்தில் ஏதாவது ஒரு காலம் நேமை சேஞ்ச் பண்ணலாம், அல்லது அதனுடைய டைப்பை மாற்றலாம், சைஸை மாற்றலாம், அல்லது நியூ காலம் இன்செர்ட் பண்ணலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற காலமை டெலீட் பண்ணலாம். அந்த டேட்டாவோட டெலீட் ஆயிரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள், எப்படி கிரியேட் டேபிளுக்கு கிரியேட் டேபிள்னு சொல்லுமோ அதே மாதிரி ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் புதுசாக ஆட் பண்ணுறா அப்படின்னா ஆட், ஒரு காலம் புதுசாக ஆட் பண்ணுறா அப்படின்னா ஆட் காலம் நேம், அதனுடைய டேட்டா டைப், அதனுடைய சைஸ் சொல்லணும், செமிகோலன். ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல்டர் டேபிள் நேம் மாடிஃபை, ஆடுக்கு பதிலாக கொடுக்கணும் மாடிஃபை, காலம் நேம் என்ன, அதனுடைய டேட்டா டைப் என்ன, சைஸ் என்ன, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே டேட்டா டைப் வேறையாக இருந்து இப்போ வேறு டைப் வேறையாக இருந்ததுன்னா அந்த டேட்டாலாம் எரேஸ் ஆயிரும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சரி. அதுக்கு அடுத்தது டேபிள் நேம் ரீநேம் ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். இது உங்களுக்கே தெரியும். இந்த ரீநேம்ங்கிறதும் டூங்கிறதும் கீவேர்டு அப்படியே கொடுக்கணும். பழைய நேமுக்கு வேலை புது நேம். இப்போ அட்ரஸ் காலத்தை சிட்டின்னு மாற்றணும்னா என்ன மாற்றணும், சிட்டிங்கிற பேரை மாற்றணும், டைட்டில் மாற்றணும் அப்படின்னா ஃபீல்டு நேம் மாற்றணும்னா அட்ரஸ் சிட்டின்னு மாற்றணும்னா இதுதான் கமாண்ட். இங்கே அட்ரஸ் கேரக்டர் 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அட்ரஸுங்கிற டைப் வந்து ஏற்கனவே கேரக்டர் 20 தான் கொடுத்துருந்துருப்பாங்க, அதை 25ங்கிற சைஸ் மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பழைய கேரக்டர் லென்த்துலேருந்து 25ங்கிற லென்த்து மாறி இருக்கு.
இதுலேயே ட்ரங்கேட் சரி ஆல்டர் டேபிள் இவ்வளோதான். ஸோ ரீநேம் இருக்குது, ஆட் இருக்குது, மாடிஃபை இருக்குது. ஒரு நியூ ஃபீல்டு இன்செர்ட் பண்ணலாம் ஆட் யூஸ் பண்ணி, ரோவில் ஃபீல்டு இன்செர்ட் பண்ணுறது. அதே மாதிரி மாடிஃபை யூஸ் பண்ணி ஒரு ஃபீல்டு டெலீட், ஒரு ஃபீல்டனுடைய இதை வந்து மாற்றலாம், ஸ்ட்ரக்சர் அதாவது டேட்டா டைப்பையோ சைஸையோ மாற்றலாம். ரீநேம் யூஸ் பண்ணி அந்த இதனுடைய பேரை மாற்றலாம். ஓகேவா? தென் ட்ரங்கேட் டேபிள் நேம், இது என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரங்கேட்டுங்கிறது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளையே டெலீட் பண்ண, டெலீட் ஆல் த ரோஸ், அதாவது செலக்ட் டெலீட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவல் ட்ரங்கேட். அப்போ டெலீட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணும்? டெலீட் கமாண்டில் வேர் கொடுத்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ரெக்கார்டோ நிறைய ரெக்கார்டோ டெலீட் பண்ணலாம். ஆனால் ட்ரங்கேட்னா எல்லா ரோவுமே டெலீட் ஆயிரும், கண்டிஷனே கொடுக்கவே வேண்டியதில்லை. அதான் டெலீட் கமாண்டுக்கும் ட்ரங்கேட் கமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மேலே டெலீட் கமாண்டுக்கு பார்த்தோம் இல்லையா, டிஎம்எல்ல டெலீட் கமாண்ட், இந்த டெலீட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னாவே எல்லாரும் டெலீட் ஆயிரும். அல்லது டெலீட் அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 104 ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தோம்னா அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் டெலீட் ஆகும். அல்லது டெலீட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் சிட்டி அந்த அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு அல்லது சிட்டி அல்லது பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா பெங்களூருங்கிற பிளேஸ் வர எல்லா ரெக்கார்ட்ஸுமே டெலீட் ஆகும். ஸோ ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ் டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். எல்லா ரெக்கார்ட்ஸ் டெலீட் பண்ணுறதுக்கும் டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அது கண்டிஷன் கொடுக்கும். அந்த எல்லா ரெக்கார்ட் டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொரு கமாண்ட் என்ன கமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன கமாண்ட் இருக்குது, ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி டேபிள் டெலீட் பண்ணிக்கலாம். இது ட்ரங்கேட் டேபிள் நேம், அவ்வளோதான். ட்ரங்கேட் டேபிள் நேம் கொடுத்தா போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ என்னென்ன கமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்எல்ல என்னென்ன கமாண்ட் இருக்குது, ஆல்டர், ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் ஆல்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆல்டர் கமாண்டு. ஃபீல்டு ஆட் பண்ணலாம், ஃபீல்டு நேமை மாற்றலாம், ரீநேம் பண்ணலாம், அல்லது ஃபீல்டினுடைய டேட்டா டைப் அல்லது சைஸை மாற்றலாம், அது ஆல்டர் கமாண்ட். ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டோட்டல் டேபிள் கூடிய எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணிடலாம். ட்ராப் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணால் டேபிளை டோட்டலாக டெலீட் பண்ணுறது. அதாவது ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராப் டேபிளே டிசைனே டெலீட் பண்ணிடும், அந்த டேபிளே இருக்காது. பட் ட்ரங்கேட் என்ன பண்ணும், ரோஸ் மட்டும்தான் டெலீட் ஆகும், டேபிள் அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் இன்செர்ட் இன்டூ யூஸ் பண்ணி நம்ம டேபிளுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது, அதில் இன்செர்ட் பண்ண டேட்டா மட்டும் டெலீட் ஆகுது. ட்ரங்கேட்னா ட்ராப்னா டேபிள்லேயே டெலீட் ஆயிடுது, ரோ எல்லாம் டெலீட் ஆகி அந்த ஸ்ட்ரக்சரே டெலீட் ஆகுது. புதுசாக தான் டேபிள் கிரியேட் பண்ணணும், அதே பேரில் கிரியேட் பண்ணிக்கணும் தேவைப்பட்டா. ஸோ ட்ராப் கமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ரிமூவ் அ டேபிள், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரங்கேட் என்ன பண்ணுறது, ஜஸ்ட் என்ன பண்ணுது, டெலீட் ஆல் த ரோஸ், அவ்வளோதான். இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி டெலீட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎம்எல் ஆர் டெலீட் கமாண்ட் ஒன் ஆர் ரிக்வயர்ட் ரோஸ் மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு, எல்லா ரோஸும் டெலீட் பண்ணுறதுக்கு இல்லை, அதுக்கு நம்ம டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ரிமூவ் ஆல் த ரோஸ் டேபிள் பை யூஸிங் டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். டெலீட் கமாண்ட் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு சொல்லிட்டாங்க. ஸோ டெலீட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்காங்க, டெலீட், ட்ரங்கேட், ட்ராப். ட்ரங்கேட் டேபிள் நேம் டேபிள், ட்ராப் டேபிள் நேம், ட்ரங்கேட் டேபிள் நேம், டெலீட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், அவ்வளோதான். ஸோ டெலீட் ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ் டெலீட் பண்ணுது, ஒன் ஆர் மோர் ரிக்வயர்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலீட் பண்ணலாம். அது டிஃபைன்ட், நாம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலீட் ஆகும். ட்ரங்கேட் எல்லா ரெக்கார்ட்ஸையும் காலி பண்ணி எம்டி டேபிளாக வச்சுருக்கும், ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ், அவன் வச்சுக்கணும். ட்ராப் என்ன பண்ணும், எல்லா ரோவையும் டெலீட் பண்ணிடும், டேபிள் ஸ்ட்ரக்சரையும் டெலீட் பண்ணிடும். இதுதான் அந்த மூணுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக 3 மார்க் கொஸ்டினில் கேட்குற ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டிக்யூஎல் கமாண்ட், இப்போ டிஎம்எல் பார்த்தோம், இன்செட்டு அப்டேட் இதெல்லாம் பார்த்தோம், இன்செட் அப்டேட் டெலீட்டு. இப்போ டிடிஎல் என்ன சொல்லியிருந்தாங்க, டிடிஎல் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே நம்ம பார்த்த ட்ராப்பு, ட்ரங்கேட்டு, தென் ஆல்டர், இதில் 3 கமாண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ டிக்யூஎல்ல ஒரே ஒரு கமாண்ட் தான், டேபிள் டேட்டாபேஸ் கொரி லாங்குவேஜ், டிக்யூஎல்.
இந்த டிக்யூஎல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட் மட்டும் தான். செலக்ட் காலம் நேம் சொல்லலாம், அல்லது ஸ்டார்னு சொன்னால் எல்லா காலம்ஸும் வந்துடும். ஃப்ரம் டேபிள் நேம், எந்த டேபிள்லேருந்து என்னென்ன காலம் மட்டும் காமிக்கணும். பர்டிகுலர் ஒரு காலம் மட்டும் காமிக்க சொன்னாலும் காமிக்கும், 2 காலம் மட்டும் காமிக்க சொன்னாலும் காமிக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம், செலக்ட் ஸ்டார் கொடுத்தோம். ஸ்டார் கொடுத்ததுக்கு பதிலாக இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 12 CSனால் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 12 CSக்கு பதிலாக நான் இப்போ அங்கே காப்பி பண்ண கமாண்டை Ctrl+V கொடுத்துட்டு அட்மிஷன் நம்பர் நேம் ஃப்ரம் 12 CSன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன அதை மட்டும் காமிக்குது. ஸோ செலக்ட் ஸ்டார்னா எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்துடணும். ஆல் ஆட்ரிபியூட்ஸ், ஆல் காலம்ஸ் அல்லது ஆல் ஃபீல்ட்ஸ். ஸ்டார்னா ரிக்வயர்டு ஃபீல்டு மட்டும் வேணும்னா the field name must be specified separated by comma from table name. எந்த டேபிள், அந்த டேபிளுடைய பேர் என்ன, இதை நம்ம கொடுக்கணும். இது செலக்ட், இது ஒரே ஒரு கமாண்ட் தான் டிக்யூஎல்ல. டேட்டா கொரி லாங்குவேஜ், ஓகேவா, அது கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னா என்ன ஆகுது, இதே செலக்ட் ரிக்வயர்டு ஸ்டார் ஃப்ரம் சொன்னால் எல்லாமே வருது. ஸோ இதில் நிறைய கீவேர்ட்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம். அதை நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இன்றைக்கி டிக்யூஎல் கமாண்டில் செலக்ட் அப்படிங்கிற கமாண்டை சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ட்ரங்கேட் டேபிள், இப்போ ட்ரங்கேட்னா எல்லாமே டிலீட் ஆகும். 12 CS ட்ரங்கேட் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ராப் டேபிளை கொடுத்து நான் டேபிள் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷோ TABLES, ஷோ டேபிள்ஸ். ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளுக்கு ரிமூவ் பண்ணலாமா, DROP ட்ராப் TABLE டேபிள், என்னது STUDENT. இப்போ ஷோ டேபிள்ஸ் கொடுத்தா என்ன வருது, ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது, ஏன்னா அந்த டேபிளே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 12 CSனால் எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்துடுச்சு. இப்போ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், டெலீட் ஸ்டார் ஃப்ரம் கொடுக்கலாம், அல்லது டெலீட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். DELET டெலீட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் 12 CS WHERE where place is equal to DELHI Delhi. என்ன எரர் சொல்லுது, ஸ்டார் syntax near star. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் நாம். ஆல்ரெடி இப்போ ட்ரங்கேட் கொடுத்து பார்க்கலாம். TRCAT ட்ரங்கேட் TABLE டேபிள் 12 CS எம்டி செட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 12 CS கொடுக்கும்போது எல்லா ரெக்கார்டும் வந்துச்சு. ட்ரங்கேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட் டேபிள் ஸ்ட்ரக்சர் ரிமைன். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஷோ அல்லது DESC டெஸ்க் என்ன கொடுத்து பார்க்கலாம், 12 CS கொடுத்து செமிகோலன் கொடுக்கலாம், இருக்குன்னு வந்துருச்சு. இதே
எஸ்சி நான் ட்ராப் கொடுத்தேன் ஸ்டூடெண்ட்டுங்கிறது இல்லையா, அதை கொடுத்து பார்க்குறேன். STUDENT அப்படி ஒரு டேபிளே இல்லைன்ட்டுருச்சு, டசன்ட் எக்ஸிஸ்ட்ன்ட்டுருச்சு. ஸோ ட்ராப் டேபிள்லேயே டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுது. பட் ட்ரங்கேட் டெலீட் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேபிளுக்குள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸையுமே அல்லது ரெக்வயர்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டுமே என்ன பண்ணுது, டெலீட் பண்ணுது. ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது, நம்ம டெஸ்க் கொடுத்து பார்த்தோம்னா வருது. ஓகேவா? ஸோ டிக்யூஎல் கமாண்ட்ஸில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. செலக்ட் கமாண்டு தான். பட் செலக்ட் கமாண்டில் எப்படியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே வேணும்னாலும் பார்க்கலாம், அல்லது லிஸ்ட் ஆஃப் சில காலம்ஸ் மட்டும் வேணுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். மீதி என்னென்ன இருக்குன்னா, இங்கே டிஸ்டிங் கீவேர்டு யூஸ் பண்ணலாம், ஆல் கீவேர்டு யூஸ் பண்ணலாம், பிட்வீன், இன் பிட்வீன், நாட் பிட்வீன் யூஸ் பண்ணலாம், இன் கீவேர்டு, நாட் இன் கீவேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணலாம். ஆர்டர் பை கிளாஸு, வேர் கிளாஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நாம் எப்படி பார்க்குறது. குரூப் பை கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாம் எப்படி பார்க்குறது. ஹேவிங் கிளாஸு, இவ்வளோ கிளாஸ் நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணலாம். செலக்ட்டுங்கிற ஒரே ஒரு கமாண்ட்லேயே இவ்வளோ விஷயங்களை ஆட் பண்ணி நாம் தேவையான டேட்டாவை மட்டும் டேபிளில் ரோ வைஸாகவும் தேவையானதை ஃபில்டர் பண்ணலாம், காலம் வைஸாகவும் தேவையானதை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த வேரியஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கமாண்ட்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம், டிஎம்எல் என்ன பார்த்துருக்கோம், டிக்யூஎல் டிஎம்எல்ல பார்த்தது இதெல்லாம், டிக்யூஎல்ல பார்த்தெல்லாம் ஆல்டர் ட்ரங்கேட்டு ட்ராப்பு, டெலிட் டிஎம்எல் கமாண்டு, ஆல்டர் ட்ரங்கேட் ட்ராப்பு, டிக்யூஎல் வந்து ஒன்றே தான் இருக்குது, செலக்ட் கமாண்ட் மட்டும்தான் டிக்யூஎல். ஸோ இது டிடிஎல் சரிங்களா. ட்ரங்கேட்டு ஆல்டர் ட்ரங்கேட்டு ட்ராப் வந்து டிடிஎல், இன்செட்டு அப்டேட்டு டெலீட்டு இது மூணும் டிஎம்எல் கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸ்னுடைய சின்டாக்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன ஃபங்க்ஷன், அதனுடைய ரோல் என்னங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதான் அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயமும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செஞ்ச வேலை எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிட்டோம். திரும்ப நாளைக்கெல்லாம் இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா நான் இன்செர்ட் பண்ணி வச்சிடுறேன், நாளைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Be safe, stay healthy, have a nice day, bye.